என்பதற்காக வேண்டி சொல்கின்றேன். ஏன் நம்முடைய குடும்பங்களில் புரிந்துணர்வு இல்லை? என்ன காரணம்? ஏன் நாங்கள் புரிந்துணர்வை நம்முடைய வீட்டிலே வைத்தில்லை? ஏன் அப்படி நம்முடைய வீட்டிலே புரிந்துணர்வு வருகின்றதில்லை? நிறைய நல்லா நடந்து பார்க்கிறோம், நிறைய பயான்களை கேட்டு போட்டு அதே மாதிரி வீட்டில் போய் நடந்து கொள்றோம். ஆனால் நம்முடைய வீட்டிலே புரிந்துணர்வு வராதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன தெரியுமா சகோதரர்களே? நாங்கள் புரிந்துணர்வு ஒரு விடயத்தை புரிந்து கொண்டிருக்கின்றோமே, அதிலே இருக்கக்கூடிய தவறு. நம்முடைய புரிந்துணர்வு எப்படி? என்னை என்னுடைய மனைவி புரிந்து கொள்ள வேண்டும், மனைவி அங்கல என்னை என்னுடைய கணவன் புரிந்து கொள்ள வேண்டும். இது புரிந்துணர்வே கிடையாது சகோதரர்களே. இதற்கு பேர் எதிர்பார்ப்பு அல்லது சுயநலம். இதுக்கு பேர் புரிந்துணர்வு அல்ல, இதற்கு பேர் ஒன்றோ எதிர்பார்ப்பு, இல்லை என்றால் சுயநலம். என்னை என்னுடைய கணவன் மனைவி புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பது புரிந்து கொள்ளல் அல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி கேட்டாங்க, நம்ம எல்லாம் மாறி மாறி வழங்கி வச்சிருக்கிறோம் என்றனால சொல்றேன். ரசூலுல்லாஹ் கிட்ட போய் கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் நிறைய என்னுடைய குடும்பத்தை சேர்ந்து நடக்கின்றேன், என்னுடைய குடும்பத்துக்காக நான் நிறைய செய்கின்றேன், ஆனா அவர்கள் என்னை வெட்டி வெட்டியே போறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் நான் என்ன செய்யணும்னு கேட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? அவர்கள் உன்னோடு சேர்வது குடும்பத்தை உறவுகளை சேர்வதல்ல, நீ அவர்களை சேர்த்துக் கொள்வதுதான் உறவுகளை சேர்த்துக் கொள்வது. நீ நடக்கிற மாதிரியே நடந்து கொள்ள அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிக் கொடுத்தார்களே. ஏன்? நாங்கள் விளங்கி வைத்திருக்கிறோம் நம்மளோடு சேர்ந்தாத்தான் நாங்கள் சேர வேண்டும் என்று. இதுவல்ல புரிந்துணர்வு, இதுவல்ல உறவு. அது போன்று புரிந்துணர்வை நம்ம எப்படி நினைச்சிருக்கிறோம்? என்னுடைய மனைவி என்னை நேசிக்க வேண்டும், என்னை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றோம். அது தவறு சகோதரர்களே. அப்படி இந்த உலகத்தில் நாங்கள் எதிர்பார்ப்பது தவறு. என்னுடைய கணவன் என்னை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் நினைக்கின்றோமே, இது தவறு. மற்ற பக்கம் வரணும், என்னுடைய மனைவியை நான் புரிந்து கொள்ள வேண்டும், இது புரிந்துணர்வு. என்னுடைய கணவனை நான் புரிந்து கொள்ள வேண்டும் என்று மனைவி நினைக்கின்றாலே, அது புரிந்துணர்வு. இப்படி வருமாக இருந்தால் ஒரு குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் வராது சோதரர். இது இஸ்லாம் வழிகாட்டக்கூடிய விடயம். ஒரு உதாரணம் சொல்கின்றேன். ஒரு மனிதன் காலையில வேலைக்கு போறான், ஒரு ஆம்பளை காலையில வேலைக்கு போறான். வேலைக்கு ஒரு 9 மணியில இருந்து இரவுல ஒரு 6 மணி வரைக்கும் வேலை செய்யற, ஒரு 5 மணி வரைக்கும் வேலை செய்யறான். வேலை செய்யக்கூடிய அந்த மனிதனுடைய உள்ளத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நிறைய ஆண்கள் இருக்கிறீங்க, உங்களோட உள்ளங்களை யோசிச்சு பாருங்க. என்றைக்காவது உங்களுக்கு ஏதாவது வாங்குறதுக்காக வேண்டி உழைப்பீர்களா? காசு வருகுதாம் இந்த சம்பாத்தியம் மூலமாக என்றால், இந்த காரியத்தை நான் செய்வதன் மூலமாக ஒரு வருமானம் வருகுது என்று சொல்லி சொன்னால் உடனே லிஸ்ட் போடுவார்கள் ஆண்கள். என்ன, ஒரு கணவன் லிஸ்ட் போடுவான், மனைவிக்கு இது, பிள்ளைக்கு இது, வீட்டுக்கு இது, இந்த மாதிரி எல்லாம் இந்த மாசத்துக்குரிய செலவை நம்ம செய்யணுமே என்றெல்லாம் ஒரு லிஸ்ட்டை போட்டுக்கொண்டு வீட்டுக்கு 5 மணிக்கு வரணும். 5 மணிக்கு பார்த்து ஆபீஸ்ல ஒரு வேலை கொடுப்பா, ஓவர் டைம் அப்படின்ட்டு. நீ 8 மணி வரைக்கும் வேலை செஞ்சாண்டு இன்றைக்கு உனக்கு கூடுதலாக இவ்வளவு போனஸ் கிடைக்கும். இவர் 8 மணிக்கு வரைக்கும் வேலை செஞ்சு போட்டு அந்த காசை எடுக்கிறதுக்காக வேண்டி 8 மணி வரைக்கும் வேலை செஞ்சுட்டு 9 மணிக்கு வீட்டுக்கு வராருன்னு வைங்க. இந்த மனிதனுடைய உள்ளம் எப்படி இருக்கும்? புரிந்துணர்வு என்பது மனைவி தன்னை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பது தான் உண்மையாக இருந்தால் இந்த குடும்பத்துடைய நிலைமையை நீங்க எனக்கு சொல்லுங்க. ஒரு மனிதன் வீட்டுக்கு போறான், இந்த மனிதனுடைய உள்ளத்தில் எப்படி இருக்கும்? காலையிலிருந்து கஷ்டப்பட்டு இருக்கிறேன், யாருக்காக வேண்டி? இந்த வீட்டுக்குள்ள யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்காக வேண்டி தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு போடுவார்கள். இவ்வளவு கஷ்டத்தோட வந்து இந்த வீட்டுக்குள்ள போற நேரம், இப்ப என் மனைவி சிரிச்சு கொண்டே வரணும், என்னை கவனிக்க வேண்டும், அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். அவள் என்னை புரிந்து கொள்ள வேண்டும், சிரிச்சு கொண்டு வரணும், என்னை கவனிக்க வேண்டும், எனக்கு டீ ஊத்தி தரணும், என்ன கால்கை அமுக்கி விடணும், எனக்காக வேண்டி பணிவுடை செய்யணும், என்னோட கொஞ்சம் தூங்குறதுக்கு இடம் தரணும், கொஞ்ச நேரம் உடம்பெல்லாம் களைப்பா இருக்குது, என்னை புரிந்து கொண்டு அவள் தூங்குவதற்கு இடம் தர வேண்டும் என்று அவர் வருவார். மனைவி நிலைமை, இவர் எழும்புறதுக்கு முன்னாலே அவள் எழும்பி இருப்பா, எழும்பி இவருக்கு தேவையான பணிவிடைகளை எல்லாம் செஞ்சிருப்பா, செஞ்சு இவரை வீட்டு ஆபீஸுக்கு அனுப்புறதுக்குரிய வேலைகளை செஞ்சு, பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பக்கூடிய வேலைகளை செஞ்சு, எல்லாத்தையும் செஞ்சு எல்லாரும் அனுப்பினதன் பின்னால கையில் ஒரு கை குழந்தை இருக்கும், அந்த கை குழந்தைக்குரிய வேலைகள் எல்லாம் செய்வா, கையில குழந்தையை வச்சுக்கொண்டு வீட்டில் சமையல் நடக்கும், அந்த சமையலுடைய வேலைகள் எல்லாம் முடிந்ததன் பின்னால கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கும் என்று சொல்லி உட்கார்ந்தால் பிள்ளாலும் அந்த பிள்ளைக்கான பணிவிடைகளை திருப்பி செய்வா, செஞ்சு முடிகிற நேரம் 5 மணி ஆகும். அவளோட மனசுல உள்ள எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? அவள் புரிந்து கொள்றத மாதிரி இப்ப என்னுடைய கணவன் வருவார், புள்ளைய எடுக்கணும், என்ன கஷ்டத்தை வழங்கி கொள்ளணும், நான் இன்றைக்கு காலையிலிருந்து கஷ்டப்பட்டேன், என்னுடைய கஷ்டத்தை அவரை புரிந்து கொண்டு என்ன செய்யணும் என்று சொல்லி சொன்னால், எனக்கு எந்த தொந்தரவும் தரக்கூடாது, எனக்கு எந்த கஷ்டமும் தரக்கூடாது என்று அவளுடைய உள்ளம் இருக்கும். 5 மணிக்கு உட்கார்ந்து பாப்பா, இவர் எங்க அங்க ஓவர் டைம், இவர் அங்க ஓவர் டைம் ஸ்டார்ட் பண்ணிப்பாரு. 5:30 ஆகுது, எதிர்பார்ப்போடு கால் எடுப்பாள். கால் எடுத்து என்ன கேப்பா, எங்க இன்னும் வரலையா, அவசர வேலையா இருக்கிறோம் வைங்கோ, சரி வச்சாச்சு. 6 மணி 6:30 ஆகும், திருப்பி கால் எடுப்பா, என்ன இன்னும் வரலையே, இல்ல வேலையா இருக்கிறோம் வைங்க, கரைச்சல் பண்ணாதீங்க வைங்க, வச்சாச்சு.
7:30 8 மணி ஆகும். என்ன இன்னும் வரல, திருப்பி கோல் எடுப்பாங்க. அதனால தான் ஆண்கள் நிறைய சொல்லுவாங்க, எப்போ பார்த்தாலும் கோல், இவளை கையில் போனத்தான் வச்சுட்டு இருப்பாள் போல அப்படின்னு சொல்லிடுவோம் அவசரப்பட்டு. அவளை நாங்கள் புரிந்து கொள்ள மாட்டோம் சகோதரர்களே. எப்போ பார்த்தாலும் கோல்னு தான் சொல்லுவோம். அவளுக்குரிய கஷ்டத்தை உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். அதுதான் அவள் உங்களை புரிந்து கொண்டது. மாறி நடக்குது. அவள் புரிந்து கொண்டு பார்த்துட்டு இருப்பா. ஒரு 8 மணிக்கு நீங்க போனுக்கு சரியான ஒரு ரெஸ்பான்ஸ் தரலண்டா, அப்படியே வெட்டிச்சிட்டு இருக்கும், உள்ள கொதிச்சிட்டு இருக்கும். வீட்டுக்கு வரும் போதே வெட்டிக்கும். சரிதானே? வெட்டிச்சோம். நம்ம முடிவெடுப்போம் என்ன தெரியுமா? இவர் வந்தது எப்படி? கஷ்டத்தோடுவாரு, தீகணும், கஷ்டம் கால் கையை அமுக்கி விடணும், நம்ம தூங்குறதுக்கு டைம் தரணும். வரும்போதே கதவை திறக்கிறதே ஒரு வாக்கத்தான். இன்றைக்கு முடிஞ்சுன்னுக்கிட்டு தான் வருவார் உள்ளுக்கு. இன்றைக்கு நம்மட நேரம் முடிஞ்சுக்கிட்டே தான் உள்ளுக்கு வருவார். இவருடைய முடிவு எப்படி இருக்கும்? 2 பேருக்கும் இடையில சிக்கல் தான் வரும் சகோதரர்களே. ஆனால் வீட்டுக்கு வரும்போதே இவருடைய உள்ளத்தில் இன்றைய மனைவியுடைய ஷெட்யூலை அவர் வச்சுக்கொண்டு, மனைவி கஷ்டத்தோடு இருப்பாள். 5 மணிக்கு கோல் எடுக்க போகல, கொஞ்சம் ஓவர் டைம் செஞ்சுட்டு வாரம்மா, நாளைக்கு இப்படி ஒரு ஃபீஸ் கட்டணுமா இல்லையா, அது காசு தேவை தானே, அதுக்காக கொஞ்சம் ஓவர் டைம் செஞ்சுட்டு வரேன், வந்து பார்த்துக்கிற, வந்து பேசுறவங்களோட அவளை புரிந்து கொண்டு இருந்தாள். 8 மணி ஆகிற நேரம் வரைக்கும் அவள் எடுக்கிற ஒவ்வொரு கோளுக்கும் கொஞ்சம் இருங்கம்மா, கொஞ்சம் இருங்க, உங்களோட பேசணும், நான் கொஞ்சம் வீட்டுக்கு வந்து பேசுறேன், அவளோட அழகாக பேசி இருந்த அவளுடைய ஷெட்யூலை வழங்கி வைத்துக்கொண்டு வீட்டுக்கு வந்த உடனேயே அவளுக்குரிய பணிவிடையை செய்ய வேண்டும் என்ற உள்ளத்தோடு இவர் வந்திருந்தால் சண்டை வந்திருக்காது. மனைவி தன்னுடைய கணவனுடைய ஷெட்யூலை சரியான முறையிலே புரிந்து கொண்டு காலையிலிருந்து பின்னேரம் வரைக்கும் கஷ்டப்படுறார், உடலால் உழைக்கிறார், வேதனையோடு வருகின்றார் வீட்டுக்கு. அவருக்குரிய பணிவிடையை நான் செய்ய வேண்டும், அவருக்கு கையாமுக்கி விடணும் அவன் நினைக்கணும், அவருக்கு தூங்குறதுக்கு டைம் கொடுக்கணும் அவன் நினைக்கணும், அவருக்கு டீ ஊற்றி கொடுக்கணும் அவன் நினைக்கணும். இங்க மாறி நடக்குது. அதான் பிரச்சனை இங்க வருதுன்னு சொன்னா மாறி நடக்கிறதுனால அந்த மனைவி என்னோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று அவள் நினைத்து 5 மணிக்கு இன்னும் வரலேன்னு கோல் எடுத்தாளாக இருந்தால் அப்ப அவர் சொல்வார் ஓவர் டைம். அப்ப பதில் எப்படி தெரியுமா வரும்? என்னப்பா இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு இன்னும் கஷ்டப்பட போறீங்களா? ஒரு கணவனும் ஒரு காலமும் எரிச்சல் பட மாட்டான். இப்படி பேசினார். நீங்க 5 மணி வரைக்கும் கஷ்டப்பட்டு போட்டு இன்னும் கஷ்டப்பட போறீங்க, வானம் வாங்கன்னு வீட்டுக்கு கூப்பிடுவாளாக இருந்தால் எவ்வளவு நிம்மதியும் எவ்வளவு சந்தோஷமும் ஒரு கணவனுடைய மனதில் இருக்கும் தெரியுமா? இந்த மனதுகள் வர வேண்டும் என்று சொன்னால் புரிந்துணர்வு மத்த பக்கமாக வர வேண்டும் சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையை பாருங்கள். மரணிப்பதற்கு ஒரு சில நாட்களுக்கு முன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்கீஹுக்கு போகின்றார்கள். போய் அந்த இடத்திலே அடக்கப்பட்டிருப்பவர்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்கின்றார்கள். பிரார்த்தனை செய்துவிட்டு வீட்டுக்கு வருகின்றார்கள். தலைவலி தாங்க முடியவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்தது அந்த தலைவலியிலே ஹதீதுகளிலே பார்க்கின்றோம். அந்த தலைவலி தான் ஆரம்பம் அல்லாஹ்வுடைய தூதருடைய நோய்க்கு. அல்லாஹ்வுடைய தூதர் தலைவலியால் வீட்டுக்கு வந்து தலை வெடிக்கிற மாதிரி இருக்குது ஆயிஷான்னு சொல்கின்றார்கள். ஆயிஷா நான் என்ன சொன்னாங்க தெரியுமா? அல்லாஹ்வுடைய அல்லாவது எனக்கும் தலை வெடிக்கிற மாதிரி தான் இருக்குது. ரசூலுல்லாஹ் என்ன சொல்லிக்கணும்? நான் தானே ஃபர்ஸ்ட்டுக்கு சொன்னேன், நம்ம அப்படி தான் சொல்லுவோம். நான் தானே உங்கள்கிட்ட ஃபர்ஸ்ட்டுக்கு சொன்னேன், சரி எனக்கு தான் இப்போ நீங்கள் பாம்பு கொண்டு வாங்க, உங்களோட தலைவலி பிறகு தான் நீங்கள் 2வது தான் சொன்னீங்க. நம்மளோட வீடுகள் இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஆறுதல் வார்த்தை சொன்னார்கள். ஆயிஷா இந்த தலைவலியால் நீங்கள் மரணித்து விட்டீர்கள் என்று சொல்லி சொன்னார். என்னுடைய கையால் நான் உங்களை குளிப்பாட்டி கஃன் செய்து அடக்கம் செய்வேன் ஆயிஷா அப்படின்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மனதுக்கு ஆறுதலாக பேசினார்கள் சோதரர்கள். ஆயிஷா நாயகி அதை புரிந்து கொள்ளவில்லை, அது 2வது விடயம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதருடைய அப்ரோச்மெண்ட்டை பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து கொண்ட விதத்தை பாருங்கள். அழகான முறையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையாண்டார்கள். இன்னொரு இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிலே உட்கார்ந்து இருக்கிறார்கள். சாப்பாடு தட்டு வருகின்றது வேறொரு மனைவி இடத்திலிருந்து. அன்று ஆயிஷா நாயகியுடைய வீடு, அந்த நாளுக்குரிய ரொட்டேஷன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா நாயுடைய வீட்டில் உட்கார்ந்து இருக்கிற நேரம் வேற மனைவிய வீட்டில இருந்து சாப்பாடு வருது. எந்த மனைவிக்கா இருந்தாலும் கோபம் வருமா இல்லையா? ஒட்டனை வந்து ஆயிஷா நாயை தட்டி விடுறாங்க, தட்டு பறக்குது. நம்ம வீட்டில் இப்படி நடந்தா தட்டு பறக்கிற மாதிரி அங்கே கண்ணமும் சேர்ந்து பறக்கும். அந்த மாதிரி தான் நம்ம வீடுகள் இருந்திருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்தார்கள் தெரியுமா? அந்த செதறி இருந்த சாப்பாடுகளை எல்லாம் உண்டா சேர்த்து, அந்த தட்டுகளை எல்லாம் உண்டா சேர்த்து ஆயிஷா நாயுடைய கையிலே கொடுப்பதற்கு முன்னால் மிக லேசாக மிக மென்மையாக தோழர்கள் எல்லாம் உட்கார்ந்து இருந்தார்கள். அவரிடத்திலே சொன்னார்கள், உங்களோட உம்மாவுக்கு ரோஷம் வந்துட்டு அப்படின்னு. எந்த விதத்திலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபப்படவில்லை. என்ன காரணம் தெரியுமா? புரிந்து கொண்டார்கள். ஏன்? நான் இருக்கிறது அவட வீட்டில் உட்கார்ந்து இருக்கும் போது இன்னொரு மனைவி வீட்டில் இருந்து சாப்பாடு வந்தா எந்த பெண்ணுக்கும் கோபம் வரத்தானே செய்யும். புரிந்து கொண்டார்கள். என்னை புரிந்து கொள்ளவில்லை பாரு. இவ்வளவு நண்பர்கள் உட்கார்ந்து இருக்கிற நேரம், இவ்வளவு பேரோட கழிச்சு கொண்டிருக்கிற நேரத்தில் எல்லாருக்கும் முன்னுக்கு வந்து தட்டி விட்டாலே அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் நினைத்தார்களா? ஒரு நாள் நினைக்கவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல முன்மாதிரியாக இருந்து காட்டினார்கள் சோதரர்களே. இது ஆண்களுக்கு முன்மாதிரி. அல்லாஹ்வுடைய